வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிக வக்ரதுண்டாயுதமிக தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மிக மகாசனாயுதமிக தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 11/7/2024 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 27ஆம் நாள். இன்றைய திதி காலை 10:46 வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 1:46 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:17 10:15 வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மேஷராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் சில கர்ம விதிக்காரகனாக சனீஸ்வர பகவான் செயல்பட்டு வக்ர காலத்தில் சில மன உளைச்சல்களையும் சில அலட்சியங்களையும் கொடுக்கத்தான் செய்வார். கொடுத்தாலும் வெற்றிகரமான காலத்தில் இருக்கிறதால தனக்காரகனாக குரு பகவான் செயல்படுகிறார். இந்த நேரத்தில் எத்தனை மன அழுத்தம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. 1000 பேர் பாராட்டுவாங்க, 5 பேர் திட்டத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சை பட்டு சண்முகர மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்திலையும் 5ஆம் இடத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் காலை பொழுது அலைச்சலாக இருந்தாலும் மாலை பொழுது சிறப்பாக இருக்கும். காலை பொழுதில் சில மன வருத்தமான நிகழ்வுகள் நடந்தாலும் அலைச்சலோடு லாபம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தொழில் வளம் பெருகும். தொழிலில் இருந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலே இருந்தாலும் குரு பார்வை பலனாக உங்களை தொழில் ஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்ப்பதும் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திர பகவான் பயணம் செய்வதும் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய கால பைரவரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக பல வெற்றிகளை கொடுத்தாலும் காலை பொழுது பயணமாகவும் மாலை பொழுதுக்கு சில அலைச்சலாகவும் இருந்தாலும் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய காலமாக இருக்கிறது. குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து விரய குருவாக உங்களுடைய கேந்திராதிபத்திய தோஷத்தை நீக்கக்கூடிய பலனை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய காலம். வீடு மண்மனையில் இருந்த சிக்கல்கள்லாம் தீர்க்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் திருச்சி மணச்சநல்லூர் அருகே அருள்பாலிக்கக்கூடிய பூமிநாத பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதில் தனக்காரகனாக செயல்பட்டு பல்வேறு லாபங்களை வாரி வழங்கினாலும் மாலை பொழுதில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனவரவும் பயணமும் கூடி வரக்கூடிய இந்த நல்ல நாளில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய பயணத்தை தொடங்கும் போது பயணம் லாபகரமான பயணமாகவும் தனவரவு பெருகும் பயணமாகவும் உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு ராசியிலையும் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக மாலை பொழுதில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். காலை பொழுது சில மன உளைச்சல்களும் சில அலைச்சல்களும் இருந்தாலும் மாலை பொழுது வருமானம் பெருகக்கூடிய நாளாகவும் அதே சமயத்தில் லாப குறைபாடு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருக்கிறார். குரு பகவானும் 10ஆம் இடத்திலிருந்து சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கல. அதனால் நினைத்த வேலையோ நினைத்த வருமானமோ கிடைக்காது. ஆனால் அதே சமயத்தில் கிடைத்த வேலையும் கிடைத்த வாய்ப்பையும் பயன்படுத்தும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் நாமக்கல் அருகே திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துலையும் ராசியிலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு விரயத்தையும் சில மன அழுத்தங்களையும் கொடுத்தாலும்
குரு பகவானும் சனி பகவானும் சாதகமாக இருக்கிறார். பழைய அலைச்சல்கள் மன உளைச்சல்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் மருந்தாகத்தான் இருக்கும். அதே சமயத்துல சனி பகவான் நேரடி பலமாக இல்லை, வக்ர பலமாக தான் வந்திருக்கிறார். சமாளிக்கும் திறனையும் வட்டி கட்டும் திறனையும் சில அழுத்தங்களை குறைக்கும் திறனை தான் கொடுப்பார். அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட மாட்டார். அதே சமயத்துல வருங்காலத்துல 2025க்கு பிறகு அனைத்தும் சுபமாக நடக்கும். இன்றைய நாள்ல அனைத்தையும் சமாளித்து காட்டக்கூடிய திறன் பெற்ற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலா ராசிக்கு விட்டக்குறை தொட்ட குறையாக இருந்த பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம். உணவு விஷயமாக உடை விஷயமாக இருந்த அழுத்தங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம். பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமையில சில மன வருத்தங்களும் சில போராட்டங்களும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல கோயம்புத்தூர்ல அன்பாளிக்கக்கூடிய கோணியம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நாள்ல பல்வேறு விஷயங்கள்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். அதே மாதிரி சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் நடைபெறுவதற்கும் வரலாற்று பதிவான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் சென்னை திருவள்ளூர் அருகே சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய சிறுவாபுரி முருகனை மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு சூரியன் மனையேறியும் புதன் மனையேறியும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்துல சில பொருளாதார நெருக்கடிகளும் சில வம்பு வழக்குகளும் சில காரிய தடைகளும் இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து வென்று காட்டி வர முடியும். இந்த நல்ல நாள்ல கோயம்புத்தூர்ல அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் பெருமானம் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு சில போராட்டங்கள் சில மன வருத்தங்கள் இருந்தாலும் சனி வக்ர காலத்திலையும் பாத சனியிலும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். தொழில் ரீதியாக சில அலைச்சல்களும் சில முடிவெடுக்க முடியாத திறன்களும் சில வாய்ப்புகள் வருது, அந்த வாய்ப்புகள் ஆனால் முழுமையா வரல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி வருங்காலத்தில் சிறப்பாக வாழ வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய விநாயகர் பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது குழப்பங்கள் தீர்ந்து சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களை, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு விட்டக்குறை தொட்ட குறையாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்துல சில வருத்தங்களும் சில போராட்டங்களும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். காலை பொழுது சிறப்பாக இருக்கு, மாலை பொழுது சில குழப்பங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கிறது. ஆனால் குழப்பங்கள் இருந்தாலும் குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய பொழுதாக இருக்கிறதால குழம்பி பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல மகர ராசிக்காரர்கள் இந்த நேரத்துல பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கக்கூடியது. கும்பராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய செந்திலாண்டவர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மீன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா மீன ராசியை பொறுத்தவரை விட்டக்குறை தொட்ட குறையாக 7.5 சனியில பல்வேறு கஷ்டங்கள் இருந்தாலும் சனி வக்ர காலத்தில் இருந்து சில ஆறுதலாலும் சில அவமானங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழல்களையும் உருவாக்கி கொடுப்பார். பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய காலம். சின்ன சின்னதாக மன வருத்தங்கள்லாம் மேலோங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஸ்தமம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அதே போல உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து உடல்நல பாதிப்பு மனநல பாதிப்பு சிலர் வருத்தங்கள் மேலோங்க பேசி விடுவது என்றெல்லாம் இருக்கும். அவற்றையெல்லாம் வருங்காலத்தில் சரி செய்து கொள்ள முடியும். நவம்பருக்கு மேல பல்வேறு மாற்றங்கள் நடைபெற போகுது. இந்த நேரத்துல பூராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் திருப்பட்டூரில் அருள்பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராஸ்மது விட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று ஆதியும் அந்தமுமான பரம்பொருள் ஆடல் வல்லா நடராஜ பெருமான் திருத்தேர் சிதம்பரத்தில். அனைவரும் நீங்க சிவபக்தராக இருந்தால்
ருத்ராட்சம் தரித்திருந்தால் கண்டிப்பாக ஒரு முறையேனும் சிதம்பரம் போய் ஆடல் வல்லானை நடராஜ பெருமானை தரிசனம் செய்தே தீர வேண்டும். அங்கே உற்சவமூர்த்தியும் அவரே, மூலவரும் அவரே. மூலவராக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் உற்சவராக திருத்தேரில் எழுந்தருளி நமக்கு அருளாசியை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஆணித்தேர் திருநாள் இன்று. ஆணித்தேரை போய் பார்க்கக்கூடிய அன்பர்கள் நேரடியாக பார்த்து நடராஜ பெருமானையும் சிவகாமி தாயாரையும் தரிசனம் செய்யலாம். மற்றவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக திருத்தேரை கண்டு தரிசிக்கலாம். மற்றவர்கள் மானசீகமாகவாது நடராஜ பெருமானை திருத்தேரில் எழுந்தருளி வலம் வரக்கூடிய அருளாசி வழங்கக்கூடிய உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய ஆடல் வல்லானை மனதில் இருத்தி ஓம் நமச்சிவாய் என்று 108 முறை சொல்லி வணங்கும் போது அளவிட முடியாத செல்வத்தையும் குறையில்லாத வாழ்வையும் எம்பெருமான் நடராஜ பெருமான் வாரி வழங்குவார். அனைவரும் நடராஜர் தரிசனம் செய்து இன்றைய நாளில் எம்பெருமானுடைய அருளாசி கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.